ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ரொம்பவே விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு தரமான சைனீஸ் சீரீஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த சீரீஸோடைய ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்குமே பயங்கர விறுவிறுப்பாக போகக்கூடியது. அதாவது இந்த சீரீஸில் ஃபேண்டசியும் சரி, த்ரில்லரும் சரி, கூடவே பார்த்தீங்கன்னா அந்த ஏதாவது ஒரு சில க்ளூ வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்பவே அட்வென்ச்சர்ஸாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒன்லைனர் கேட்டாலே உங்களுக்கு இந்த சீரீஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிடும். அதாவது நம்ம எல்லாருமே ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் போய் சேரணும்னு நினைப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த கதையில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு புது காலேஜில் வந்து சேர்றாங்க. நிறைய கனவுகளோட அந்த காலேஜில் வந்து சேர்றாங்க. ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண காலேஜ் கிடையாது. ஏன்னா அந்த காலேஜுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்குது. அந்த பில்டிங்குள்ளே பேய் இருக்குது, மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தனியாக அந்த பில்டிங்குள்ளே மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்குச்சுல, அந்த பில்டிங்குள்ளே இருந்து தப்பிக்கணும்னா சாதாரணமாக எக்ஸிட் டோர் வழியெல்லாம் வெளியில் வர முடியாது. அதுக்கு நிறைய க்ளூலாம் இருக்கும் போல. அதெல்லாம் கண்டுபிடிச்சி நிறைய மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு பேய்கள்கிட்ட இருந்து போராடி தான் வெளியில வர முடியும். ஸோ அப்படி மாட்டிக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பேய் பங்களால இருந்து வெளியில வந்தாங்களா, இல்லைன்னா அவங்க எதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, எப்படி அந்த இடத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன கதை தான் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன 19th ஃப்ளோர். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸ்டார்டிங் சீன்ல டனல்ல ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவனுக்கு வந்து அடிபட்டிருக்குது போல. நொண்டி நொண்டி எதையோ பார்த்து பயந்துகிட்டே வந்துட்டு இருக்கிறான். அப்போ பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க பயந்துகிட்டே பின்னாடி எட்டு பார்க்கறான். பார்த்தா எல்லா லைட்டும் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஸோ இப்படி மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்க. இதை பார்த்து இன்னுமே பயந்துட்டான். அப்போ பயங்கரமான சத்தமும் கேட்குது. உடனே என்னடா இது அப்படின்னு எட்டி பார்த்தா அந்த சத்தம் கேட்டு நிறைய எலிகள் வந்து ஓடி வருது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் மாதிரியான ஒரு உருவம் வருமா. அவ்வளோதான். அதை பார்த்து பயந்து அடிச்சு பிடிச்சு ஓட. இவனை நம்ம ஃபர்ஸ்ட் மேன்னு சொல்லுவோம். ஏன்னா இவன் தானே இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தான். அப்பவும் அந்த மான்ஸ்டர் பின்னாடி ஓடி வருது. அதை பார்த்து யாரோ அவனை பிடிக்கிறாங்க. உடனே பயந்து கத்த போறான். உடனே கண்ணாடி போட்டவன் அவனுடைய வாயை பார்த்துட்டு நான் தான், பயப்படாத அப்படின்னு சொல்ல, உடனே இவனும் பயந்துக்கிட்டு அவளை கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ அவளை இதுக்குள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்னதும் இல்ல இல்ல, அவளை எப்படியாவது இதுக்குள்ள வர விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அந்த டைம்ல பார்த்து இந்த டனல் வந்து வெடிச்சிட அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் மேன் கண்ணை திறந்து பார்க்கறான். அவனுடைய கண்ணு ரெட் கலர்ல இருக்க. அவனுக்கு முன்னாடி இருக்கிற சிஸ்டம்ல ஏதோ லோட் ஆகுது. அப்போ ஒரு பொண்ணோடைய டீடைல்ஸ் வருது. ஸோ அந்த பொண்ணு யாரு என்ன அப்படின்னு எதுவுமே தெரியல. அப்படியே 19th ஃப்ளோர்ன்ற மாதிரி டைட்டிலையும் போட்டு ஸ்டார்ட்டும் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. செம ஸ்பீடா பைக்ல வந்து ஹைவேல வந்து போயிட்டு இருக்கா இல்லையா. இவன் எங்க போறானா, இவளுடைய ஸ்கூல் வந்து முடிஞ்சிருக்கும், அடுத்தது காலேஜ் படிக்கணும் இல்லையா, அதனாலதான் ஒரு காலேஜுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அவளுக்கு அந்த காலேஜ் வந்து சுத்தமா பிடிக்கல போல. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக சேர்த்து விட்டுட்டாங்க போல. இவளே விருப்பப்பட்டு சேரலன்றது நல்லாவே தெரியுது. அதனாலதான் ரொம்பவே கோவமா அந்த காலேஜுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த காலேஜை காட்டுறாங்க. ஸோ காலேஜ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நாள்னா ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால லக்கேஜோட ஹாஸ்டலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமா லைவ்ல நான் இந்த காலேஜுக்கு வந்துட்டேன், இந்த காலேஜை பாருங்க ரொம்பவே அழகா இருக்குல்ல அப்படின்னு அந்த காலேஜை காமிச்சு விளாக் மாதிரி ஒன்று எடுத்துட்டு இருக்கேன். சைவா வந்து ஒரு ரீல் பைத்தியம் போல. இவளுக்கு நிறைய ஃபேன்ஸ் குரூப் வேற இருக்குது. அடுத்தது ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்ட பொண்ணை காமிக்கிறாங்க. ஸோ அவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து பயந்து வந்துட்டு இருக்கிறா. அவகிட்ட போய் இந்த காலேஜை பத்தி இன்டர்வியூ எடுக்க போக, ஆனா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பயந்து ஓடி போயிட்டாங்க. எதுக்குன்னா இந்த பொண்ணு இப்படிதான் எல்லா விஷயத்துக்குமே ரொம்பவே பயப்படுவா. அதனாலே யாருக்கிட்டையுமே அதிகமா பேச மாட்டான். அதை பார்த்துட்டு இந்த ரீல் பொண்ணு சிரிச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பாருங்களேன், அவ ரொம்பவே சை டைப் போல, அதனாலதான் பயந்து ஓடிட்டா அப்படின்னதும் அந்த டைம்ல பார்த்து ஒருத்தன் வந்து ரீல் பண்ணுகிட்ட நீயா, நான் உன்னுடைய பெரிய ஃபேனுங்க அப்படின்னதும் இவனும் இதே காலேஜில் தான் படிக்க வந்திருக்கிறான். ஸோ இவனை வந்து நம்ம பிளே பாய்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பொண்ணுங்கிட்டையும் நல்லா கடலை போடுவான் போல. உன பிளே பாய் வந்து அந்த ரீல் பொண்ணுக்கிட்ட அப்படியே கொஞ்சம் வலிஞ்சு விழ ஆரம்பிக்க, ஆனால் அந்த ரீல் பொண்ணுக்கு இவனை சுத்தமாக பிடிக்கல. அதனால சிரிச்சுக்கிட்டு எப்படா அவன் போய் தொலைப்பான் அப்படின்னு சமாளிக்க, அந்த டைம்ல பார்த்து அந்த ஹைவேல பைக்ல வந்தாலே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு காலேஜுக்கு வந்து அப்படியே ஹெல்மெட்டை கலட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஸோ எல்லாருமே அவளை பார்த்து ஷாக்காக, உடனே பிளே பாய் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு இவன் இந்த காலேஜ்லயே படிக்க போறா அப்படின்னு பயந்துகிட்டே சொல்லாது கிட்ட ரீல் பொண்ணு, ஏன் இப்படி பயப்படுறா, அவ யார் அப்படி அப்படின்னு கேட்டதுமே, அவ யாருன்னு உனக்கு தெரியாதா, இவ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல படிச்சா, அந்த ஸ்கூல்லயே இவளை வந்து டீமன் கிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எதுக்குன்னா இந்த பொண்ணு ரொம்பவே கராரான பொண்ணு போல. ஸோ இவகிட்ட இருந்து நீ தள்ளியே இரு, ஏன்னா இவ பேக்ல எப்போதுமே ஒரு சுத்தியிலே வச்சிருப்பானா பாத்துக்கோ அப்படின்னதும் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டா. உடனே பிளே பாய் ஹீரோயினை பத்தி சொல்லிக்கிட்டே திரும்ப பார்த்தா ரீல் பொண்ணுமே அங்க இல்ல. அடா பாவீங்களா, அந்த பொண்ணுங்களே இப்படி தாண்டா, ஒரு நல்ல பையன் நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்தா அதை கேட்காம போயிடுவாங்க.
அப்படின்னு அந்த ரீல் பண்ண திட்டிக்கிட்டே ஹாஸ்டலுக்கு போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா நடந்து அவளுடைய லக்கேஜோட ஹாஸ்டலுக்கு போறாங்க. அப்போ பயங்கரமா காத்து வர வீசுது. உடனே ஹீரோயின் நடக்க முடியாம நின்னுட. அந்த டைம்ல பார்த்து ஒரு பழைய பங்களாவை பாக்குறா. அந்த பங்களாவை பார்த்து பயந்து போய் பேரஞ்ச மாதிரி நிக்க. அப்ப அந்த பங்களா டோர் கிட்ட இருந்து ஒருத்தன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவன் தான் இந்த சீரீஸ்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேன் ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா, அவனை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போயிருக்க. அந்த டைம்ல பார்த்து ஒயிட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு நம்ம ஹீரோயினை கூப்பிட. உடனே நம்ம ஹீரோயின் எட்டி பாக்குறாங்க. இவ தான் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்லயே ஒன்னா தான் படிச்சிருந்திருப்பாங்க போல. அதனால இவளை நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு சொல்லலாம். அடுத்தது உடனே நம்ம ஹீரோயின் அந்த கதவு கிட்ட நின்னவனை பாக்குறா. பார்த்தா அவனை காணோம். அந்த நபர் எங்க போனாங்கன்ற மாதிரி பயந்து போய் தேட. அந்த டைம்ல பார்த்து ஃப்ரெண்டு பொண்ணு உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பயந்து போயிருக்கிற அப்படின்னு கேட்டதுமே ஆனா எதுவுமே சொல்லாம நம்ம ஹீரோயின் அந்த பில்டிங்கே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஃப்ரெண்டு பொண்ணு இதை பார்த்துட்டு ஓ இதை பார்த்து லைட்டா ஜெர்க் ஆயிட்டியா, ஸோ இந்த காலேஜை பத்தி நான் ஆன்லைன்ல வந்து செக் பண்ணும்போது இந்த பில்டிங்கை பார்த்தும் போட்டிருந்துச்சு. இந்த பழைய பில்டிங்ல நிறைய பேய் கதை வந்து சொல்றாங்க. ஆனா நானும் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இப்போதான் நேரில் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உண்மைக்குமே இதுல நிறைய அமானுஷம் இருக்கும் போல அப்படின்னு பயந்துட்டே சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா போயிட்டாங்க. உடனே இவளும் பின்னாடியே போக. அப்போ ஃப்ரெண்டு பொண்ணு நான் உன் கூட இருந்தா ரொம்பவே சேஃபா இருப்பேன் தான் இந்த காலேஜில் வந்து சேர்ந்தேன். அதனால உன்னுடைய ஹாஸ்டல் ரூம்ல நானும் ஸ்டே பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஸோ ஹீரோயினை பத்தி சொல்லி ஆகணும்னா ஹீரோயினுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. அவளுடைய அம்மாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அப்பாவும் பிஸ்னஸ்ன்னு சொல்லி ஹீரோயின் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அதனாலேயே அப்பா வந்து நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனாலே அவளுடைய பாட்டி கிட்ட தான் வளர்றா. ஸோ இப்படி இவளுடைய லைஃப் இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டா. அவள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட மட்டும் எப்பயாவது பேசுவா போல. அதனாலேயே இவளை வந்து கொஞ்சம் பிடிக்கும். இப்போ அடுத்தது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ரூமுக்கு போறாங்க. அந்த ரூம்ல ரீல் பொண்ணு இருக்கிறா. அவள் ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக்காகி என்னது இவ என்னுடைய ரூம்ல ஸ்டே பண்ண போறா அப்படின்னு அவளை பார்த்து பயப்பட. அப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ரீல் பொண்ணு கிட்ட சிரிச்சுக்கிட்டே ரூம்மேட்டா நீ அப்படின்னு பேச்சு கொடுக்க. ஆனால் இவளுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு பொண்ணை சுத்தமாக பிடிக்கல. எந்த ஒரு ஆன்சர் பண்ணாலுமே திமிராவே பண்றானா பார்த்துக்கோங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அவளுடைய லக்கேஜ் எடுத்து வச்சிட்டு இருக்க. அப்போ அவகிட்ட இருக்கிற சேர் வந்து ஆட ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்றானா அவகிட்ட இருக்கிற ஹேமர் எடுத்து அதை சரி பண்றான். இதெல்லாம் பார்த்து அந்த ரீல் பண்ணும் அப்படின்னா பிளே பாய் சொன்னதெல்லாம் உண்மைதானா, ஸோ இவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே தாண்டா இருக்கணும் அப்படின்னு பயந்து போய் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அந்த ரூம்ல வந்து சத்தம் கேட்குது இல்லையா, அதனால தூங்கிட்டு இருந்த ஒரு ரூம்மேட் அவ வந்து ஹேண்டிகேப்டு பொண்ணு போல. ஸோ கோவமா ஏன் இப்படி தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல இருந்து இறங்கி வராங்க. அதை பார்த்து எல்லாருமே இவ மேல இறக்கம் பட. ஆனா இவளுக்கோ யாராவது இவ மேல இறக்கம் பட்டா சுத்தமா பிடிக்காது. எல்லார்கிட்டயுமே ரொம்பவே திமிரா தான் பேசுவாங்க. இப்பவும் திமிராவே பேச. ஆனா நம்ம ஹீரோயின் இதை பத்தி கண்டுக்காம வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படியே நைட் ஆகுது. எல்லாருமே படுத்து நல்லா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குறாங்க. அவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணை வந்து காணோம். உடனே எங்க போனாவா அப்படின்னு அந்த ஹாஸ்டல் ரூமுக்கு வெளியில வந்து பாக்குறா. பார்த்தா இந்த ஃப்ரெண்டு பொண்ணு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா எங்கேயோ. இவ என்ன இந்த டைம்ல எங்கேயோ போறாளே, ஒருவேளை இவளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எதுவுமே கேட்காம அமைதியா அவளுடைய பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக. அவ எங்க போறானா அந்த பழைய பங்களாக்கு தான் போறா. அதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு லைட்டா பயம் வருது. இவ எதுக்கு அந்த பங்களாக்குள்ள போறா, ஒருவேளை பேய ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்காளோ அப்படின்னு பின்னாடியே போய் அடியே உள்ள போகாத அப்படின்னு கத்த. ஆனா ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோயினுடைய பேச்சை கேட்காம உள்ள போயிட்டான். என்னுடைய பேச்சை கேட்காம உள்ள போயிட்டாலே, இவ தானே சொன்னா இதுக்குள்ள பேய் இருக்குன்ற மாதிரி. ஆனா இவளே பயம் இல்லாம போறாளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உள்ள போலாமா இல்லைன்னா வேண்டாமா அப்படின்னு பயந்து போய் சுத்தி முத்தி பாக்குறா. ஏன்னா யாராவது இருந்தா அவங்கள உள்ள கூட்டிட்டு போலான்னு தேடுறா. ஆனா யாருமே இல்ல. உடனே அவளுடைய ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக பயந்து உள்ள போலான்னு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கதவு கிட்ட போய் நின்னுட்டு பின்னாடி எட்டி பார்த்துட்டு திரும்ப. அப்ப அந்த பில்டிங்ல 19ன்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கதவு கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் மேன் நிக்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து பயந்துட்டாங்க. டக்குன்னு பயந்து போய் கண்ணை திறந்துடுறா. பார்த்தா இது எல்லாமே ஹீரோயினுடைய கனவு தான் போல. இருந்தாலும் ஃப்ரெண்டு பொண்ணு பெட்ல இருக்காளான்னு செக் பண்றா. பார்த்தா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு உயிரே வருது. ஆனா ஏன் இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அடுத்தது அப்படியே தூங்க போயிட்டாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் காலேஜ்ல இருந்து ட்ரிப் மாதிரி பஸ்ல வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த காலேஜோட கேன்டீன் செஃப் வந்து இவர் தான். அவர் அந்த பஸ்ல ஏறி டிரைவர் கிட்ட நான் சமைக்கிறதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கணும், அதனால என்ன போற வழியில டிராப் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டதுமே சரி சரி ஏறுங்கன்ற மாதிரி டிரைவரும் சொல்ல. உடனே செஃப்பும் பாத்தீங்கன்னா நல்ல வேலை அப்படின்னு சொல்லி அதே பஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூட போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பஸ்ல தான் நம்ம ஹீரோயினும் அவளுடைய ரூம்மேட்ஸும் இருக்கிறாங்க. அப்படியே எந்த பக்கம் காமிச்சா ஒரு பிளாக் கலர் கார்ல 3 பேர் வந்து ஃபாஸ்டா போற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க 3 பேரும் ஃபைனான்ஸ் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு எவனோ ஒருத்தன் ஓடி போயிருப்பான் போல. ஸோ அவனை தேடி தான் அவங்க 3 பேரும் போறாங்க. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா அந்த காலேஜ் பஸ் முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் மேன் வந்து நிற்கிறான். அதை டிரைவர் பார்த்துட்டு அவன் மேலே வண்டி ஏற்றிடக்கூடாதுன்றதுக்காக பயந்து போய் பஸ்ஸை திருப்பேன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் மேனை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இவனை தானே நம்ம நேற்று கனவுல பார்த்தோம் அப்படின்னு யோசிக்க. அந்த டைம்ல தான் அந்த பிளாக் கலர் காரும் வரும். உடனே பஸ்ஸும் காரும் மோதி கடைசியில் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆனால் யாருமே சாகலை. எல்லாருக்கும் லைட்டாக அடிதான் பட்டிருக்கும் போல. கரெக்டாக அதுக்குள்ள ஆம்புலன்ஸும் வந்து எல்லாரையுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கும்
ஹீரோயினுக்கும் அடிபட்டிருக்கும், அரைமயக்கத்தில் இருக்கிறாங்க. உடனே டாக்டர் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக. ஸோ இந்த மாதிரி தான் ஹீரோயின் வந்து சின்ன வயசா இருக்கும்போது அவளுடைய அம்மாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அது ஞாபகம் வந்து அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே அழுதுகிட்டு சுத்தி முத்தி பார்த்து அப்படியே கம்ப்ளீட்டா மயங்கிட்டாங்க. டக்குன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அரைமயக்கத்தில் எந்திரிக்கிறாங்க. அப்ப அவ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் மயங்கிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறக்கிறா. இப்போ பார்த்தா ஒரு லிஃப்ட்ல வந்து தனியா இருக்கிறா. நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த லிஃப்ட்ல 19ன்ற மாதிரி ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் இதை பிரஸ் பண்ணா நம்ம வெளியில போவோம் போல அப்படின்னு நினைச்சு அதை பிரஸ் பண்ணிட பார்த்தா ஹீரோயின் இருக்கிற லிஃப்ட் மாதிரி ஒரு 6 லிஃப்ட் இருக்குது. ஒரே டைம்ல எல்லா லிஃப்ட்டும் கீழே வருது. அதை பார்த்த இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பயந்து போயிருக்க. டக்குன்னு லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகுது. உடனே ஹீரோயின் பயந்துகிட்டே வெளியில வந்து பாக்குறா. பார்த்தா ரொம்பவே இருட்டா இருக்குது. ஒரு பேய் பங்களா மாதிரி இருக்க. அதை பார்த்த ஹீரோயின் நம்ம ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தோம், நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு புரியாம தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பங்களாக்குள்ள போறா. பார்த்தா உள்ள லைப்ரரி மாதிரி சூப்பரா இருக்குது. என்ன இது அப்படின்னு அதை சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம்ல பார்த்தா அந்த ஃப்ரெண்ட் அங்க வந்து ஹீரோயினை பார்த்து என்ன நடக்குதுங்க, என்ன இடம் இது அப்படின்னு கேட்கும்போது அடியே எனக்கே எதுவுமே புரியல அப்படின்னு இவன் சொல்லும்போது இவன் வந்து பயந்துட்டா. அதனால ஹீரோயினுடைய கையை ரொம்ப டைட்டா பிடிச்சிக்க. அப்ப பார்த்து கரெக்டா செஃப் அங்க வந்து ஹீரோயினையும் அந்த ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு உங்க 2 பேத்தையும் நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னதும் நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னதும் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, நம்ம எல்லாரும் போன பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகி நம்ம எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தோம், இப்போவும் அதே ட்ரெஸ் தான் நம்ம போட்டிருக்கிறோம், அப்படின்னா நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு கேட்டதுமே அப்ப யாரோ இவங்க 3 பேத்தையும் பார்த்துட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்க்கறா. உடனே அது யாருன்ற மாதிரி பார்க்க போறா. ஆனா அதுக்குள்ள அந்த நபர் வந்து ஓடிட்டாங்க. ஆனா யார் என்னன்றதை நமக்கும் காட்டல. அந்த டைமில் அந்த பிளாக் கலரில் வந்து ரவுடிஸ் 3 பேரும் அந்த பில்டிங்குள்ளே வராங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ அதே ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம் வந்து போட்டிருக்கிறாங்க. உடனே அந்த அமுல் பாய் வந்து நம்ம செத்துட்டோமா, அதனால தான் ஹெவனுக்கு வந்துட்டோமா அப்படின்னு கேட்டதுமே அதை கேட்ட ரவுடி வந்து கோவமா அமுல் பாயோடைய வயிற்றுல அடிச்சுட்டு வலிக்குதா அப்படின்னு கேட்டதுமே யோ எப்படி வலிக்குது தெரியுமா அப்படின்னதும் அப்படின்னா நம்ம இன்னுமே சாகலை, நம்ம உயிரோட தான் இருக்கிறோம், நம்மளை யாரும் இங்கே கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க 3 பேர்த்தையும் பார்க்குறான். பார்த்துட்டு நீங்கள் எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டே நாங்கள் வந்த பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், அது மட்டும் தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, கண்முழிச்சு பார்த்தா இங்க இருக்கிறோம் அப்படின்னு அதை கேட்ட அமுல் பாய் அப்படின்னா இவங்க தான் நம்ம மேல பஸ் ஏற்றி கொண்டு போட்டானுங்க அப்படின்னு திட்ட. உடனே ரவுடி வந்து டேய் குண்டு பையா, நம்ம இன்னுமே சாகல, உயிரோட தான் இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரவுடியோடைய ஃப்ரெண்டு கையை வச்சுட்டு சும்மா இருக்காம ஒரு ரேடியோ பட்டனை வந்து பிரஸ் பண்ணிட்டான். அந்த ரேடியோலையும் 19th நம்பர் தான் இருந்திருக்கும். அப்போ அதுல இருந்து ஏதோ ஒரு சத்தம்லாம் வருது. அப்படி சத்தம் வந்து அடுத்த செகண்டே அந்த பில்டிங்ல உள்ள லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. ஸோ எல்லாருமே பயப்படுவாங்க இல்லையா. அப்போ ஒரு ஸ்க்ரீன்ல பொம்மலாட்டம் வருது. அதுல 2 டீமும் சண்டை போடுற மாதிரி காமிக்க. அந்த 2 டீமும் பேசுறாங்க, நீங்க இதுக்குள்ள வந்து வசமா மாட்டிக்கிட்டீங்க, ஸோ நீங்க இங்கிருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு விடியற வர வெயிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்ட ரவுடி எவன்டா அது இந்த டைம்ல பப்பட் ஷோ காமிச்சு கடுப்பேத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு டென்ஷன்ல கத்திட்டு இருக்க. அந்த ரவுடி ஃப்ரெண்டு இதோ கண்ட்ரோல் பண்ண பின்னாடி அவனாவது கண்டிப்பா இருப்பான்ல, அது யாருன்றதை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போக உடனே எல்லாருமே பயந்து போய் என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த ரவுடி ஃப்ரெண்டு வந்து பயந்துகிட்டு பின்னாடி யாருமே இல்லை, இது ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகுது போல அப்படின்னதும் அதை கேட்டு எல்லாருமே இப்போ ரொம்பவே பயந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் சொல்றது உண்மை தானா அப்படின்னு பின்னாடி போய் செக் பண்றாங்க. பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் மேன் நிற்கிறான். அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் யாரு அப்படின்னு கேட்டதும் நீ எதுக்கு இங்க வந்த, உடனே இங்க இருந்து வெளியில போ அப்படின்னதும் அதுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேனை குத்தி கொலை பண்ணிடுது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் பயந்து கத்துறாங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்டு கதறாங்க. அந்த டைம்ல அந்த ஸ்கிரீன்ல தெரிஞ்ச அந்த பப்பட் ஷோ டாய்ஸ் எல்லாமே மான்ஸ்டரா மாறி ஸ்கிரீனை விட்டு வெளியில வருமா. அவ்வளவுதான், அது கையில வெப்பன்ஸ்லாம் வச்சிருக்குது. இதை பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்குது. இதை பார்த்து எல்லாருமே அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நிக்க. அந்த டைம்ல அந்த ரவுடி ஃப்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட் மேன் செத்து கிடக்கிறத பாக்குறான். அவங்க கிட்ட அந்த மான்ஸ்டர் நிக்கிறத பார்த்து கத்திக்கிட்டே பயந்து ஓட அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா அந்த ரவுடி ஃப்ரெண்டை எல்லார் முன்னாடியும் ஒரு வெப்பனை வச்சு குத்தி கொடூரமா கொலை பண்ணுமா. அவ்வளவுதான், அதை பார்த்த ரவுடியும் சரி அமுல் பாயும் சரி மிரண்டு போய் கத்துறாங்க. அந்த அமுல் பாய் கொஞ்சம் நல்லவன் போல, ஸோ அவனை காப்பாற்ற போறான். ஆனா ரவுடி வந்து போக விடாம தடுத்து இங்க வா அப்படின்னு இவனை இழுத்துட்டு போக. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுடைய டீமும் பார்த்தீங்கன்னா பயந்து வெளியில தப்பிச்சு வரலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள கதவை வந்து லாக் ஆயிடுது. ஸோ எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. பயந்துகிட்டே கதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க, கத்துறாங்க. ஆனா கதவை வந்து ஓப்பனே ஆகல. இங்க நம்ம ஹீரோயினும் இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல பார்த்து அந்த மான்ஸ்டர் ஹீரோயினை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எப்படியே மேனேஜ் பண்ணி மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட இந்த பக்கம் அந்த செஃப்பை காமிச்சா ஃப்ரெண்டை வந்து மான்ஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்தி 2 பேரும் தனியா வேற பக்கம் போயிடுவாங்க. அதே சமயத்துல அந்த ரவுடி பையனை காமிச்சா அவன் அந்த அமுல் பாய் அவங்க
அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃப்ரெண்டை வந்து மான்ஸ்டர் வந்து கொலை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி பயந்தும் ஓடி ஒளியிறாங்க. அந்த மான்ஸ்டரும் இவங்க 2 பேர்த்தையும் தேடிட்டு இருக்குது. ஸோ இதனாலே 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே மூச்சு விடாமல் வாயை போத்திக்கிட்டு ரொம்பவே பயந்து பயந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது, அந்த மான்ஸ்டர் வந்து அங்கேருந்து போயிடுச்சு போல. ஸோ அதை பார்த்துட்டு மெல்ல 2 பேரும் வெளியில் வர உடனே இந்த அமுல் பாய் அழுதுகிட்டே நம்ம ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிட்டான், இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம், அவன் எப்படி இனிமேல் உயிரோட வருவான் அப்படின்னதும் உடனே ரவுடி வந்து டேய் லூசு, அவன் சாகலை, அவன் உயிரோட தான் இருக்கிறான். ஸோ நம்ம எல்லாருமே கனவுல இருக்கோம்னு நினைக்கிறேன், நம்ம கண்ணை திறந்து பார்த்தா இந்த கனவு வந்து போயிடும். அதே மாதிரி இந்த மான்ஸ்டர் எல்லாம் நிஜம் கிடையாது, இதுவும் நம்ம கனவுல வர்ற ஒரு இதுதான் அப்படின்னதும் ஆமாம்ல, இந்த மாதிரி மான்ஸ்டருக்கு உயிரே கிடையாதுல்ல, அப்போ நீ சொல்ற மாதிரி இது கனவு தான் அப்படின்னு 2 பேரும் பயந்து பயந்து பேசிக்கிட்டே அந்த மான்ஸ்டரோடைய கண்ணில் படாமல் நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்தா அவள் ஃப்ரெண்டு பின்னாடி வரலான்னு எட்டி பார்க்குறான். ஆனால் ஃப்ரெண்டு வரல, அந்த மான்ஸ்டர் தான் வருது. அவ்வளோதான், பார்த்து பயந்து ஓட அப்போ அந்த பில்டிங்கோடைய மேப் அந்த இடத்துல இருக்கிறதையும் பார்க்குறான். ஸோ அதை பார்த்துட்டு ஓ இதுதான் அந்த பில்டிங்கோடைய மேப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த மான்ஸ்டர் வர சத்தம் கேட்குமா. அவ்வளோதான், பயந்து அங்கேருந்து ஓடிட்டாங்க. இந்த பக்கம் ரவுடியை காமிச்சா அவன் அந்த பில்டிங்கில் இருந்து வெளியில் போக விண்டோ வழியாக தப்பிச்சு போகலான்ற மாதிரி விண்டோவில் இருக்கிற கண்ணாடியை உடைக்க, ஆனால் அந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடித்தாலும் உடையவே மாட்டேங்குது. ஸோ இதை பார்த்த ரவுடியும் என்னடா அந்த கிளாஸ் வந்து உடையவே மாட்டேங்குது, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னதும் அப்போ அந்த டீமன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுது. அவ்வளோதான், இதை பார்த்த 2 பேரும் பேய் அறிஞ்ச மாதிரி பயந்து போய் நிற்க, அதே சமயத்தில் இந்த சைடு ஃப்ரெண்டு பண்ண காமிச்சான். அவளும் அந்த செஃப்பும் அந்த மான்ஸ்டருக்கு பயந்து ஒளிஞ்சிருக்காங்க இல்லையா. அப்போ கடைசியாக அந்த மான்ஸ்டர் 2 பேர்த்தையும் பார்த்துடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த பில்டிங்ல இருந்து தப்பிக்க விண்டோ வந்து உடைச்சு பார்க்குறாங்க. ஆனால் இது உடையவே செய்யாது இல்லையா. இருந்தாலும் இவன் விடாமுயற்சியாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. அந்த டைமில் எல்லாருமே அந்த டீமனை பார்த்து பயந்து கத்திக்கிட்டே ஓடி வரேன். ஒரு வழியா இப்போ கடைசியாக எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இருந்தாலுமே அந்த டீமன்ஸ் எல்லாருமே இவங்க எல்லாத்தையுமே கொலை பண்றதுக்காக சுத்து போட்டுருது. ஸோ இவங்க உள்ள பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியாம பயந்து போய் அதுங்க கிட்ட எங்களை விட்டுருங்க, நாங்கள் தெரியாம இங்கே வந்துட்டோம் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அந்த டைம்ல பார்த்து யாரோ இந்த இடத்துக்கு வராங்க. ஸோ இவன் தான் இந்த சீரீஸோடைய ஹீரோ. அப்போ அந்த பங்களாவை சுற்றி நிறைய பறவைகள் வந்து கத்திக்கிட்டே சுத்துது. ஸோ நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை பார்க்குறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இவன் யாரு, இவன் எப்படி ஃபர்ஸ்ட் இங்கே வந்தான் அப்படின்னு யோசிக்க, ஏன்னா மொத்தமே 6 லிஃப்ட் தான் இருந்துச்சு இல்லையா, அதுலேயும் ஒருத்தன் இறந்து போயிட்டான், அப்படின்னா இவன் எப்படி இந்த பங்களாக்குள்ள வந்து இருந்திருப்பான் அப்படின்னு யோசிக்க, அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து அந்த மான்ஸ்டர் யாரையுமே எதுவுமே பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அதை டைவர்ட் பண்றதுக்காக ஒரு பிளேட்டை வச்சு செவுத்துலேயே அடிக்க, உடனே மான்ஸ்டரும் அந்த சத்தம் கேட்டு ஹீரோ பின்னாடி போகுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி மற்றவங்க எல்லாருமே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு வேற வழியா ஓடுறாங்க. ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள எல்லா மான்ஸ்டரும் வந்துடுது. ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றி ஒரு சேஃபான இடத்துக்கு எப்படியே கூட்டிட்டு போறான். அப்போ ரவுடி நம்ம ஹீரோ பார்த்து உனக்கு இந்த இடத்த பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்குது போல அப்படின்னதும் ஆமா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்துட்டேன், அப்போ வர்ற வழியில ஒரு மேப்பை பார்த்துருப்பீங்கல்ல, பாதி மேப் இருக்கிற மாதிரி, அந்த மேப்ல இந்த பில்டிங்கை பற்றி எல்லாமே போட்டுருந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு சேஃபான ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறான். அங்க போய் அந்த ரூமை வந்து லாக் பண்ணிட்டு இந்த பில்டிங்ல இருந்து தப்பிக்க ஏதாவது ஹிண்ட் கிடைக்குமான்னு தேடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒன்று ஞாபகம் வருது. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் இந்த பில்டிங்குள்ள வரும்போது யாரோ இவ்வளவு பார்த்துட்டு ஓடின மாதிரி தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அது ஹீரோ தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு போல. ஸோ அவங்க கிட்ட நீ தான் இந்த இடத்துக்கு முதல்ல வந்தல, அப்போ இது என்ன இடம், உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே இங்க பாரு, எனக்கு இந்த பிளேஸ் என்னதுன்றது கரெக்டா தெரியல, ஆனா இது உண்மையான உலகமா இருந்தா அந்த பப்பட் பொம்மைக்கெல்லாம் உயிர் வந்திருக்காது அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்ட அமுல் பாயும் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அப்படின்னா நம்ம கனவுல தானே இருக்கோம் அப்படின்னதும் கனவா, எனக்கு இதை பார்க்க கனவு மாதிரி தெரியல, யாரோ நம்மளை வச்சு பிராங்க் பண்றாங்கன்னு தோணுது, ஆனா நான் எப்படி சம்மந்தம் இல்லாம இந்த பிராங்க்குள்ள வந்தேன்னு தெரியலையே அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயின் இங்க பாரு, இதை பார்த்தா உனக்கு பிராங்க் மாதிரி தெரியுதா, எங்க கூட வந்த ஒருத்தன் உண்மைக்குமே இறந்து போயிட்டான் அப்படின்னதும் அதை கேட்ட அமுல் பாயும் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு இறந்து போயிட்டானா அப்படின்னு சாக்காயி கேட்க, ரவுடி வந்து டேய் நம்ம ஃப்ரெண்டு உயிரோட தான் இருக்கிறான், இவங்க பேச்செல்லாம் கேட்காத, இவங்க வந்து தெரியாம சொல்றாங்க அப்படின்னதும் இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்து ஆமா நாங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க வந்த மாதிரி தெரியும், ஆனா நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்டதுமே உடனே நம்ம ஹீரோ அதுவா நான் வீட்டில் வந்து தூங்கிட்டு இருந்தேன், முழிச்சு பார்த்தா இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கிட்ட ரவுடி என்னது கண் முழிச்சு பார்த்தா இங்க இருக்கிறியா, நான் நீ சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன், நீ தான் எங்களை பிராங்க் பண்றியோ அப்படின்னு சொல்ல. ஸோ இதனால எல்லாருமே நம்ம ஹீரோ மேல சந்தேகப்படுறாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ இவங்களை நம்ம அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தா இவங்க என்னன்னா நம்ம மேலே சந்தேகப்படுறாங்களே அப்படின்னு சிரிக்கிறான். அந்த டைம்ல பார்த்து செஃப் வந்து ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றாங்க. அதுல 6 பேக் இருக்குது, அதுலயும் 19ன்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்த ஹீரோ நம்ம வந்த லிஃப்ட்ல 19ன்ற மாதிரி ஒரு நம்பர் மட்டும் இருந்துச்சு, அதே மாதிரி இந்த பேக்ல பாருங்க 19ன்ற மாதிரி ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்குது, இதை வச்சு பார்க்கும்போது யாரோ நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது அப்படின்னு ஒன்னு ரவுடியும் அப்படி பார்த்தா நம்மள யாரோ இந்த பில்டிங்குள்ள விட்டுட்டு எப்படி சர்வே பண்றாங்கன்னு செக் பண்ணி பிக் பாஸ் ஷோ நடத்துற மாதிரி டெலிவிஷன் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சுத்தி கேமரா இருக்கான்னு தேடுறாங்க. ஆனா எந்த ஒரு கேமரா எந்த ஒரு மைக்கும் இருந்த மாதிரி தெரியல. உடனே ரவுடி கோவமா டேய் எவன்டா எங்களை இங்க விட்டுட்டு வெளியில இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டினதும் அதை கேட்ட ஹீரோ இங்க பாரு இவர் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு, நமக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, அதனால எப்படியாவது இந்த இடத்துல இருந்து வெளியில போக
போக இந்த பேக்ல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஸோ அதை கேட்ட எல்லாருக்குமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேக் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஹீரோயினுக்கு மேப், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஒரு பேன், அமுல் பாய்க்கு ஒரு கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் பாக்ஸ், அது போக அந்த ரவுடி இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து ஒரு பெரிய கோடாரி, நம்ம ஹீரோவுக்கு வந்து டார்ச் லைட், அதுக்கப்புறம் இந்த செஃப்க்கு வந்து ஹேர் ட்ரையர்ன்ற மாதிரி இருக்கேன். அதை பார்த்து எல்லாத்துக்குமே ஒன்றுமே புரியல. என்னடா இது க்ளூ, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு புரியாமல் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயின் கிட்டே இருக்கிற மேப்பை வந்து ரவுடி பார்த்துட்டு இந்த மேப்பை எனக்கு தான் வேணும், ஸோ என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ நமக்கு கிடச்சிருக்கிற திங்ஸை வச்சு தான் நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும்னு நினைக்கிறேன், அதனால எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட திங்ஸை வந்து சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ரவுடியும் கரெக்டு தான்ப்பா நீ சொல்கிறது, ஆனால் எனக்கு இந்த திங்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட போய் உன்னுடைய மேப்பை கொடு அப்படின்னு கேட்டதுமே சரி அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற கோடாரியத்தை அப்படின்னு கேட்குறா. ஆனால் இந்த ரவுடிக்கு கோடாரியும் தேவை மேப்பும் தேவை. இங்கே பாரு என்கிட்ட கேண்டில் கோடாரி இந்த ரெண்டுத்தையும் பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறேன், நீ எந்த கையில் உள்ளதை சொல்றியோ அதை உனக்கு தரேன் அப்படின்னதும் சரி ஓகே அவ்வளோதானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சரி சொல்ல உன்னை ரவுடி வந்து லெஃப்ட் ஹேண்டில் கோடாரியும் ரைட் ஹேண்டில் கேண்டிலையும் வச்சிருக்கிறான். ஸோ இது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால உன்னுடைய லெஃப்ட் ஹேண்டில் உள்ளதை தான் அப்படின்னு கேட்டதுமே ஆனால் ரவுடி என்ன பண்ணுறான்னா அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஹேண்டில் கேண்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏமாற்றி நம்ம ஹீரோயின் கிட்ட அதை கொடுத்துட்டு அவகிட்ட இருந்த மேப்பையும் வாங்கிட்டு அமுல் பாயை கூட்டிட்டு ரூமை விட்டு வெளியில் போகிறான். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவங்க போன உடனே கதவை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போக உடனே அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அவன் ஏமாத்திட்டு போறான் அது உனக்கு தெரியுதா அப்படின்னதும் ஆனா நம்ம ஹீரோயின் அந்த கேண்டிலை பார்த்து சிரிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோ இவ வேணுக்குனே தான் கோடாரி கேட்டா, ஏன்னா இவளுக்கு கேண்டில் தான் தேவைப்பட்டிருக்குது, அதான் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் வந்து மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு டேபிள் பின்னாடி ஒளிஞ்சிருந்திருப்பாங்க, அதை நம்ம ஹீரோ பார்த்து இருந்திருப்பான். அப்போ அந்த மான்ஸ்டர் வந்து ஹீரோயின் கிட்ட வந்திருக்கும், ஆனா அது டைரக்டா வந்திருக்காது, ஏன்னா சூரிய வெளிச்சம் படாம பயந்து சுத்தி வந்திருக்கும். அதை நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் பார்த்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்த அழிக்கிறதுக்கு ஒரே வழி வெளிச்சம் மட்டும்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து கேண்டில் தேவைப்பட்டிருக்கும், அதனால தான் கோடாரி கேட்டிருந்திருப்பாங்க. ஏன்னா அப்போ தானே அவன் மாற்றி கொடுத்துருந்துருப்பான், அதே மாதிரி அவன் ஏமாந்து மாற்றி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சேர் எடுத்து மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு அந்த வெளிச்சம் கிட்ட கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மான்ஸ்டர் மேலே வெளிச்சம் பட்டதுமே அந்த மான்ஸ்டர் அழிஞ்சு போயிருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஷாக்காகி புரிஞ்சிருந்திருப்பான். ஸோ இப்படி பார்த்தா அந்த மான்ஸ்டரை கொலை பண்ண இந்த பில்டிங்கில் லைட் ஆன் பண்ணால் அழிச்சிடலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ சொல்ல உடனே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஆனால் நம்ம கிட்ட கேண்டில் டார்ச் இருக்குது, ஸோ பெரிய லைட் ஆன் பண்ணணும்னா அந்த மெயின் சுவிட்சை தான் ஆன் பண்ணணும், அந்த இடத்துக்கு போக மேப் தேவை, ஆனால் அந்த மேப் அந்த ரவுடி கிட்ட தானே இருக்குது அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோ ஸோ ஹீரோயின் வந்து பாதி மேப்பை ஹாலில் வந்து பார்த்தா, இப்போ மீதி மேப்பை இவளும் பார்த்துட்டா அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு ஃபுல் மேப்பை அவளுடைய மைண்டில் ஏற்றிருப்பா அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்ட ஃப்ரெண்டு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அப்படியா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே அவள் பார்த்த மேப்பை வந்து தரையில் வரைகிறாங்க. அதை பார்த்த ஹீரோ இந்த மேப்பை பார்த்தா இதில் வெளியில் போகிறதுக்கான வழியே இல்லை போல அப்படின்னதும் ஒன்று ஹீரோயினும் ஆமாம் நம்ம இந்த மான்ஸ்டரை அழிச்சாலே இந்த பேலஸை விட்டு வெளியில் வந்துடுவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா இந்த ஏபி ரூம்னா என்னது அப்படின்னு கேட்டதுமே இதுதான் அந்த கண்ட்ரோல் ரூமாக இருக்கணும், அந்த ரூமில் தான் அந்த சுவிட்சோட மெயின் பவர் இருக்கலாம், அதை ஆன் பண்ணால் அந்த மான்ஸ்டரை அழிச்சிடலாம், அதனால நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியாக அந்த பிளேஸ்க்கு போவோம், ஏன்னா அவங்ககிட்ட டார்ச் இருக்கு இல்லையா என்கிட்ட கேண்டில் இருக்குது, அதனால அந்த மான்ஸ்டரை கிட்ட வராமல் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ஸோ ஃப்ரெண்டு கிட்ட கேண்டில் அந்த மேட்ச் பாக்ஸை வச்சு பற்ற வச்சுட்டு அந்த மேட்ச் பாக்ஸை ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ஸோ ஃப்ரெண்டு கூட செஃப் இருக்கிறாங்க இல்லையா, அதனால இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ரொம்ப தைரியமாக இருக்கிறான். அப்படியே இந்த பக்கம் ரவுடி அவன்கிட்ட இருக்கிற அந்த கோடாரியை வச்சு விண்டோ கிளாஸை உடைக்க ட்ரை பண்ணுறான். ஸோ இவனுடைய பிளானே இதுதான் போல், கோடாரியை வச்சு உடச்சி தப்பிச்சிடலான்னு பார்த்துருக்கிறான். ஆனால் அந்த கிளாஸ் வந்து உடையவே மாட்டேங்குது. உடனே ரவுடி வந்து அவகிட்ட இருந்து ஏமாற்றி இந்த ஆக்ஸை வந்து வாங்கிட்டு வந்தேன், ஆனால் இதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை போல் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அப்போ தான் அந்த அமுல் பாய் கிட்ட இருக்கிற மேப்பை பார்த்துட்டு தப்பிக்க ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு மேப்பில் தேட்டான். அப்போ எக்ஸிட்ன்ற மாதிரி ஒரு கேட் தெரியுது. அதை பார்த்த ரவுடி சிரிச்சுக்கிட்டு எக்ஸிட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல ஸோ அமுல் பாய் டேய் அது லாக்ல இருக்குன்னு போட்டிருக்குது நல்லா பாரு அப்படின்னு உடனே ரவுடி பார்த்துட்டு ஆமா அப்படின்னா வேற ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு மேப்ல தேடுறான். அந்த டைம்ல பார்த்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உடனே என்ன சத்தம்ன்ற மாதிரி அமுல் பாய் பார்க்கறான். பார்த்தா மறுபடியும் அந்த மான்ஸ்டர் வந்துருச்சு போல. அதை பார்த்து அமுல் பாய் பயப்பட உடனே ரவுடி வந்து புரிஞ்சுக்கிட்டு மெதுவா திரும்புறான். டக்குன்னு அந்த மான்ஸ்டர் ரெண்டு பேத்தையும் கொலை பண்ண பாக்குது. உடனே ரெண்டு பேரும் எப்படியோ மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவன் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு அவகிட்ட இருக்கிற கேண்டில வச்சுட்டு பயந்துகிட்டே போறாங்க. அப்போ போற வழியில நிறைய பெயிண்டிங்ஸ் ஃப்ரேம்ஸ் இருக்கிறத பாக்குறா. அதை பார்த்துக்கிட்டே மெதுவா போறாங்க. அப்ப அந்த ஃப்ரேம்ல உள்ள பப்பட் மான்ஸ்டர் மாதிரி ஒன்று மெதுவாக நம்ம ஹீரோயின் வந்து டச் பண்ண போகும்போது அதை டக்குன்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அந்த கேண்டில்ல அந்த மான்ஸ்டரை கிட்ட கொண்டு போறா. உடனே அந்த மான்ஸ்டர் ஃப்ரேமில் உள்ள திரும்ப பப்பட்டா போயிடுது. அதை பார்த்து பயந்து போய் திரும்ப பார்த்தா அவ பார்த்த எல்லா ஃப்ரேம்ல இருந்து மான்ஸ்டரா வெளியில வருமா. அவள் தான் மிரண்டு போய் பயந்தோட கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறா அந்த மான்ஸ்டரை காணோம். உடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது அந்த மான்ஸ்டர் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கிற இடத்துக்கு போயிடுச்சு போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பயந்து அவளை காப்பாற்ற போறா. இந்த பக்கம் ஃப்ரெண்டு பொண்ணு செஃப் கிட்ட அங்கிள் அவங்க ரெண்டு பேரும் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு
என்னாச்சு, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே கேட்க உடனே செஃப் வந்து இல்லைம்மா, அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, கண்டிப்பாக சேஃபாக தான் இருப்பா, நீ பயப்படாத, அவள் திரும்ப வந்துடுவா சரியா அப்படின்னதும் அந்த டைமில் யாரோ கதவு தட்டுற மாதிரியான சத்தம் கேட்குது. உடனே ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சந்தோஷமா என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவளுடைய நேமை சொல்லிக்கிட்டே போக, ஆனால் கதவுக்கு வெளியில இருந்து எந்த ஒரு சத்தமுமே இல்லை. உடனே ஃப்ரெண்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டா. உடனே அந்த பேன் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு அந்த டோர் கிட்ட போக டக்குன்னு அந்த மான்ஸ்டர் அதுக்கிட்ட இருக்கிற வாளை வச்சு வெளியில இருந்தே குத்த ஆரம்பிக்குது. அந்த வாளும் பார்த்தீங்கன்னா கதவுக்குள்ள வந்துருமா. அவளை தான் அதை பார்த்து ஃப்ரெண்டு பொண்ணு பயந்து கத்த, உடனே செஃப்பும் பயந்து போய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு உள்ள போய் ஒளியறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒளிஞ்சிருக்க வெளியில இருக்கிற மான்ஸ்டரும் ரூம்குள்ள வர்றதுக்காக அந்த கதவை உடைக்குது. உடனே செஃப் வந்து அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண சேர் எடுத்துட்டு ரெடியா இருக்க. ஸோ ஃப்ரெண்டு பயந்து போய் அவகிட்ட இருக்கிற மேட்ச் பாக்ஸ் எடுத்து பத்த வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு அந்த மான்ஸ்டர் கதவை உடைச்சிட்டு ரூம்குள்ள வந்துருது. உடனே செஃப் வந்து அந்த மான்ஸ்டரை அடிக்க போறாங்க. அதோட இந்த பார்ட் 1 முடியுது. ஸோ இதுல இருந்து பார்ட் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. உடனே எங்க செஃப் பார்த்தீங்கன்னா சேரை வச்சு அந்த மான்ஸ்டரை வந்து அடிக்க போறாங்க. ஆனா அதுக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோ வந்து அந்த மான்ஸ்டர் மேல டார்ச் லைட் அடிக்கிறான். ஸோ லைட்டு பட்டாதான் அதுக்கு பிடிக்காது இல்லையா, அதனால லைட்டு பட்டு கடைசியில் அது இறந்தே போயிடுது. ஸோ அதை பார்த்துட்டு செஃப்பும் ஃப்ரெண்டும் ஷாக்காக்கி நல்ல வேலை நம்மளை எப்படியோ காப்பாத்திட்டாங்க அப்படின்னு ஹீரோ கூடவே போறாங்க. உடனே செஃப் வந்து நீ கண்ட்ரோல் ரூமுக்கு தானே போன, அப்புறம் எப்படி இங்க வந்த அப்படின்னதும் இங்க பாருங்க, நான் கண்ட்ரோல் ரூமுக்கு தான் போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த பப்பட்டெல்லாம் அந்த மான்ஸ்டரா மாறி உங்ககிட்ட வர்றதை பார்த்த உடனே உங்களை காப்பாற்ற வந்துட்டேன் அப்படின்னதும், ஆமா அப்போ என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு பயந்துகிட்டே கேட்குறான். இல்ல அவகிட்ட கேண்டில் இருக்குல்ல, அதனால அவ சேஃபா இருப்பா, நீ பயப்படாத அப்படின்னு இவன் டார்ச் அடிச்சுக்கிட்டே கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது வேற எங்கேயாவது மான்ஸ்டர் வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ரவுடியும் அமுல் பையனும் பார்த்தீங்கன்னா தலைந்திரிக்க ஓடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மான்ஸ்டர் வந்து துரத்திட்டு வருது. உடனே ரெண்டு பேரும் பயந்து கத்திட்டே ஓடி வரேன். அதை பார்த்து நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருக்கிற டார்ச் லைட்டை வச்சு இந்த மான்ஸ்டரையும் கொலை பண்ணிட்டான். அதை பார்த்த அமுல் பாய், அப்போ அந்த மான்ஸ்டரை கொலை பண்றதுக்கு இந்த பில்டிங்ல உள்ள லைட்டை ஆன் பண்ணாலே போதுமா அப்படின்னு கேட்டதும், ஆமா அந்த லைட்டோட மெயின் சுவிட்ச் கண்ட்ரோல் ரூம்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை ஆன் பண்ணாலே நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடலாம், அதனால தான் நாங்கள் அங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னதும் அதை கேட்ட ரவுடியும், அப்போ நானும் உங்க கூடவே வரட்டுமா அப்படின்னதும், ஆனா அந்த ஃப்ரெண்டு கோவமா, நீங்க ரெண்டு பேரும் தானே என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மேப்பை வாங்கி தப்பிச்சு போக பார்த்தீங்க, அப்புறம் இதுக்கு எங்க கூட வரீங்க, நீங்களே தனியா போய்க்கோங்க அப்படின்னதும் அதை கேட்ட ரவுடியும், நம்ம எல்லாருமே ஒரே டீமா இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் மான்ஸ்டரை அட்டாக் பண்ணி கொன்னுடலாம் அப்படின்னதும், உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டு இல்ல நீங்க வந்து செல்ஃபிஷான ஆளுங்க, அதனால உங்க கூட எல்லாம் எங்களால சேர்ந்துக்க முடியாது அப்படின்னதும், உடனே ரவுடியும் அமுல் பாயும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. நம்ம அந்த லூசு டீம் கூட போனா நம்மளுடைய உயிருக்கும் ஆபத்தாயிடும், அதனால நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்றோம் தெரியுமா, ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த டார்ச் எப்படியாவது எடுத்துட்டோம்னு வச்சுக்கோயேன், அதை எடுத்துட்டு போய் அந்த மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலாம், அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட இருக்கிற டார்ச் லைட்டை எப்படியாவது வாங்கு அப்படின்னு ரெண்டு பேரும் சைலண்டா பிளான் பண்ண. உடனே அமுல் பாய் ஹீரோ கிட்ட இருக்கிற டார்ச் லைட்டை அவங்க கிட்ட இருந்து புடுங்க போறான். அது தெரிஞ்ச நம்ம ஹீரோ சும்மா விடுவானா, டக்குன்னு அமுல் பாயை ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சுக்கிறான். இதை பார்த்த ரவுடி அந்த ஃப்ரெண்டு பொண்ணை ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சுட்டு, நீ அந்த டார்ச் லைட்டை எனக்கு தந்தாதான் இவ உயிரோட இருப்பா, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டினதும் அதை கேட்ட ஹீரோ, சரி நான் உனக்கு டார்ச் லைட்டை தந்துடுறேன், அதுக்கு பதிலாக அவன்கிட்ட இருக்கிற அந்த கோடாரியை எனக்கு தந்துடு அப்படின்னு பேசுறாங்க. ஸோ இந்த டீல் வந்து அவனுக்கு பிடிச்சி போயிடுது போல, ஏன்னா கோடாரியை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல, அதனால உடனே டீலுக்கு ஓகேன்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நான் 3, 2, 1 சொல்றேன், ஒரே டைம்ல ரெண்டு பேரும் அவங்க திங்ஸ் வந்து கீழே போடணும் சரியா அப்படின்னதும் இவனும் சரின்னு சொல்ல, அதே மாதிரி நம்ம ஹீரோவும் 3, 2, 1 அப்படின்னு சொல்ல, ஆனா ரெண்டு பேரும் அவங்க கிட்ட இருக்கிற திங்ஸை கீழே போடாம ஏமாத்துறாங்க. உடனே ரவுடிக்கு வந்து வந்து நீ என்ன ஏமாத்த பாக்குற அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பொண்ணை கழித்து நெரிக்க, உடனே செஃப் வந்து பயந்து போய் ஹீரோ கிட்ட இருக்கிற டார்ச் லைட்டை வாங்கி ரவுடி கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த கோடாரியை வாங்கிடுறான். இந்த சமயத்துல ஃப்ரெண்டு பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா ரவுடி காலை வந்து ஃபாஸ்டா மிதிச்சிடுறான். அவன் வந்து வழி தாங்க முடியாம ஃப்ரெண்டு விட்டுட, உடனே செஃப்பும் ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் ஹீரோ கிட்ட வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து இந்த அமுல் பாயை விடாம ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சுட்டு, நீ எனக்கு அந்த டார்ச் லைட்டை தந்தா மட்டும்தான் உன்னுடைய ஃப்ரெண்டை விடுவேன் அப்படின்னதும், ஆனா அந்த ரவுடி வந்து ரொம்ப செல்ஃபிஷ் ஆனோம் இல்லையா, அதனால ஃப்ரெண்டை விட அவனுக்கு டார்ச் தான் ரொம்ப முக்கியன்றதுக்காக அமுல் பாய் கிட்ட என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவானா. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோவும் புரியுதா இப்போ அந்த ரவுடியை பத்தி உனக்கு அப்படின்னு சொல்லி அமுல் பாயை விட்டுட, அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ரவுடியை நான் ரொம்ப ஃப்ரெண்டாக நினைச்சேன், ஆனால் அவன் என்னை விட அவனுடைய உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ண. அதை பார்த்த ஹீரோ சரி ஓகே நீயும் என் கூட வரணும்னா வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போறாங்க. ஆனால் அமுல் பாய் வந்து ரவுடி நம்மளை நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு நினைச்சு சில மாதிரி உட்காந்துட்டு இருக்க. அப்போ யாரோ பக்கத்துல பேய் மாதிரி இருக்காங்கன்னு பயந்து போய் திரும்புறான். பார்த்தா அது ரவுடி தான் ஃபேஸ்ல டார்ச் அடிச்சுட்டு இந்த அமுல் பாய் வந்து பயமுறுத்துதான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான் போல. அதை பார்த்து இவனும் பயந்துடுறான் இல்லையா. உடனே ரவுடி வந்து டேய் பயப்படாதரா, நான் தான் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்தேன், பாத்தியா அவங்ககிட்ட இருந்து ஏமாத்தி இந்த டார்ச் லைட்டை வாங்கிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அதை கேட்ட அமுல் பாயும் ரவுடியை ஹக் பண்ணிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன், என்ன நீ விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சேன் அப்படின்னதும், டேய் நீ என்னுடைய ஃப்ரெண்டு, உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன், அதான் அவங்கள ஏமாத்துற மாதிரி ஏமாத்தி அனுப்பி வச்சுட்டு உன்னை கூட்டிட்டு போக வந்தேன், சரி வா என் கூட வா அப்படின்னு 2 பேரும் போறாங்க. கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோ செஃப் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு பொண்ணுன்னு 3 பேரும் போயிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த டைம்ல மான்ஸ்டர் வர்ற மாதிரியான சத்தம் கேட்குமா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ பயந்து போய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அந்த மேட்ச்
பாக்ஸை வாங்கி அதை பற்ற வச்சுட்டு மெதுவாக போகிறான். பார்த்தா அது மான்ஸ்டர் கிடையாது, அது ஹீரோயினா. ஸோ அவள் கேண்டிலோட வந்து நிற்கிறா. உடனே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம ஹீரோயினா அந்த கேண்டில் வெளிச்சத்தில் பார்த்து மெய் மறந்து நிற்கிறான். அதை பார்த்து ஃப்ரெண்டு பொண்ணு, ஆமாம் நீ ஏன் என்னுடைய ஃப்ரெண்டு எப்படி பார்க்குற, பார்த்ததெல்லாம் போதும் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய், ஆமாம் நீ எப்படிங்க வந்த அப்படின்னு கேட்டதுமே, உங்கள் ரூமுக்கு வந்து மான்ஸ்டர் வர்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, அதான் உங்களை காப்பாற்ற இங்கே வந்தேன், அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க, சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு எல்லாருமே அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ, நம்ம ஏன் ஹீரோயினை பார்த்து அவளுடைய கண்ணை பார்த்துட்டு அப்படியே சில மாதிரி நின்னோமே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவனும் சிரிச்சுக்கிட்டே போகிறான். அப்புறமா 4 பேரும் இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போய் கதை வந்து லாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற எல்லா சுவிட்சையும் ஆன் பண்ணுறாங்க. ஆனால் லைட் எப்படி ஆன் ஆகும், ஆனே ஆகலை. ஸோ அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகி ஏன் இந்த லைட் வந்து ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்க, அப்போ பார்த்து அந்த இடத்துக்கு மான்ஸ்டர் வந்து அந்த கதை உடைச்சிட்டு உள்ளே வர பார்க்குது. உடனே நம்ம ஹீரோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டேபிளை கதவு கிட்ட வச்சுட்டு உள்ளே வர விடாம தடுக்கிறாங்க. ஆனாலும் மான்ஸ்டர் அதுக்கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுது. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவகிட்ட இருக்கிற கேண்டிலை கதவு கிட்ட கொண்டு போக, அப்போ கதவு கிட்ட நிற்கிற மான்ஸ்டர் எல்லாமே பயந்து பின்னாடி ஓடிடுது. அந்த மான்ஸ்டரை உள்ளே விடாம தடுக்கிறதுக்காக இந்த ஒரு கேண்டில் போதும் அப்படின்னு அந்த கதவு கிட்ட வைக்கிறான். உடனே மான்ஸ்டர் வெளிச்சத்தை பார்த்து பயந்து போய் எல்லா மான்ஸ்டரும் உள்ள வராம நிற்கிது இல்லையா. அப்போ ஃப்ரெண்டு பொண்ணு பயந்துக்கிட்டு, நம்ம தான் எல்லா சுவிட்சையும் ஆன் பண்ணிட்டோம்ல, ஆனால் ஏன் எந்த ஒரு லைட்டும் ஆன் ஆகலை அப்படின்னா அந்த கண்ட்ரோல் ரூமில் தான் லைட் சுவிட்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டதுமே, அப்படியே இந்த பக்கம் நம்ம ரவுடி அதுக்கப்புறம் அமுல் பாய் 2 பேரும் அந்த டார்ச்சை வச்சு அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு தான் வராங்க. அந்த கண்ட்ரோல் ரூமில் உள்ள சுவிட்சை பார்த்துட்டு சந்தோஷமாக போய் அங்கே இருக்கிற சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுமே ஆன் ஆகலை. அதை பார்த்து இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இது ஆன் ஆகும்னு நினச்சா ஆன் ஆகலையே அப்படின்னு நிற்க, அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் உள்ள ஒரு ஃபேன் வந்து ஆன் ஆகுது. அதனால ஹீரோயின் இருக்கிற ரூமில் இருக்கிற அந்த கேண்டில் வந்து அணைய போகுது. ஐயோன்ற மாதிரி அதை வந்து சேஃபாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே ஹீரோயின், ரவுடி போய் அந்த ரூமில் உள்ள சுவிட்சை வந்து ஆன் பண்ணியிருக்கிறான், அதனால தான் இங்கே வந்து ஃபேன் ஆன் ஆகிருக்குது. அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ரூமில் உள்ள சுவிட்ச் தான் லைட்டோட சுவிட்சாக இருக்கும், அதனால நம்ம எல்லா சுவிட்சும் ஆன் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் போய் ஹெல்ப் பண்ணுறான். இங்கே இந்த செஃப்பும் ஃப்ரெண்டும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலை வந்து அணைய விடாம பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கேண்டில் அணைஞ்சா அவ்வளோதான், மான்ஸ்டர் வந்து உள்ளே வந்துடும் இல்லையா, அதனால பயந்து இப்படி பார்த்துட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் 2 பேரும் அந்த சுவிட்சை வந்து கண்டுபிடிச்சு ஆன் பண்ணுறாங்க. ஆனால் அப்பவும் பார்த்தீங்கன்னா லைட் ஆன் ஆகவே இல்லை. உடனே ஹீரோ வந்து ஃபியூஸ் கேரியர் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறான். பார்த்தா அங்கே ஃபியூஸ் கேரியரை காணோம். ஒயர் இருந்தால் அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் எங்கேயாவது ஒயர் இருக்குதா அப்படின்னு தேடுறாங்க. அந்த டைமில் இந்த கேண்டிலும் அணைஞ்சு முடிஞ்சிருது. ஸோ இதை பார்த்ததுமே மான்ஸ்டர் வந்து ரூம்குள்ளே வர பார்க்குது இல்லையா. உடனே ஃப்ரெண்டு வந்து மேட்ச் பாக்ஸை பற்ற வைக்கிறாங்க. ஆனால் அதுவும் டக்குன்னு அணைஞ்சு போகுது. அதை பார்த்து 2 பேரும் அவ்வளோதான் அப்படின்னு பயந்து கத்த, அப்படியே இந்த பக்கம் ரவுடி பையனும் அமுல் பாயும் ஃபேன் ஓட்டுறதை பார்த்து ஷாக்காகி, என்னடா இது லைட் ஆன் ஆகும்னு பார்த்தா ஃபேன் ஆன் ஆகிருக்குது அப்படின்னு டென்ஷனாக டார்ச் அடித்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து அவங்க கிட்ட இருக்கிற டார்ச்சும் விட்டு எரிய ஆரம்பிக்குது. அவ்வளோதான், அதை பார்த்தவங்களுக்கு பயம் வந்துடுது. ஸோ இது ஆஃப் ஆகிடக்கூடாது அப்படின்னு கையை வச்சுலாம் தட்டுறான். உடனே பேட்டரி வந்து கீழே விழுந்து டார்ச் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுமா. அதனால என்ன பண்ணுதுன்னா மான்ஸ்டர் வந்து ரூம்குள்ள வந்து 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ண வருது. அதை பார்த்த இவங்க வந்து பயங்கரமாக கத்துறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுடைய ரூம்குள்ள வர்றதுக்காக அந்த மான்ஸ்டர் வந்து கதை உடைக்குது இல்லையா, அதனால செஃப் வந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட இருக்கிற ஹேர் ட்ரையரும் கீழே விழுந்துருது. அதை பார்த்து நம்ம ஹீரோ, அந்த ஹேர் ட்ரையருக்குள்ள கண்டிப்பாக ஒயர் இருக்கும் அப்படின்னு அந்த ட்ரையரை உடைச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஒயரை எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட போய் கொடுக்குறான். உடனே நம்ம ஹீரோயின் அந்த ஒயரை யூஸ் பண்ணி எப்படியாவது லைட் ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த சைடில் நம்ம செஃப்பும் ஃப்ரெண்டு பொண்ணும் அந்த மேட்ச் பாக்ஸில் உள்ள குச்சியை வச்சு தான் ஃபயர் பட்டியும் பயமுறுத்திட்டு இருக்காங்க அந்த மான்ஸ்டரை. ஆனால் மான்ஸ்டர் அந்த சின்ன வெளிச்சத்துக்குலாம் பயப்படாம கதை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுது. பார்த்து இவங்க 2 பேரும் பயந்து கத்திக்கிட்டே போய் ஒளிய. உடனே ஹீரோ போய் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட போகிறான். அவங்ககிட்ட இருக்கிற அந்த கோடாரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு அட்டாக் பண்ணுறான். ஆனாலும் அந்த மான்ஸ்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கோவமாக அடித்து தூக்கி வீசிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் பயந்துக்கிட்டே ஃபாஸ்ட்டாக வந்து ஒயரை கனெக்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இங்கே ரவுடி பையனை காமிச்சான். அவனை வந்து மான்ஸ்டர் அட்டாக் பண்ண பக்கத்தில் வருது இல்லையா, இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ கோடாரி வேற இல்லைல்ல, அதனால பயந்து கத்துறாங்க. அதே சமயத்தில் இங்கே நம்ம ஹீரோவை மான்ஸ்டர் வந்து கொலை பண்ண போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறா. உடனே எல்லா லைட்டும் ஆன் ஆகிடுது. ஸோ லைட்டு பட்டா என்ன ஆகும், மண்ணோட மண்ணாயிடும் இல்லையா அந்த மான்ஸ்டர், அதனால செத்து மண்ணாகிடுது. அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்னு சிரிக்கிறான். நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்லி சிரிக்க, அப்படியே சீனும் கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்குறா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டில் இருந்து தூங்கி முழிச்சு எந்திரிச்சு சுற்றி பார்க்குறான். பார்த்தா இது கனவு தான் போலன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. அப்போ அவனுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து ஒரு மெசேஜ் வருது. ஸோ அதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போன பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆனதுனால 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இன்னும் கான்சியஸ்க்கு வரவே இல்லை, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்காங்க அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. அதை படிச்சுட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஹீரோயின் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அப்படியே இந்த பக்கம் 2 பேரும் கான்சியஸ்க்கு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த 2 பேர் யாருன்னா ஹீரோயினும் ஃப்ரெண்டும் போல. அதுலேயும் அந்த ஃப்ரெண்டு வந்து பயத்தில் கத்துறா. உடனே ஹீரோயின் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டதும் இவ பயந்து ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, நான் வந்து ஒரு கனவு கண்டேன், அதில் நிறைய மான்ஸ்டர் வந்து துரத்திட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னதும்
அப்படின்னதும் என்ன இது நம்ம கனவுல பார்த்ததே அவளும் இப்படியே பார்த்துருக்காளே அப்படின்னு ரொம்பவே சந்தேகமா அந்த பில்டிங் வந்து எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டதுமே இவளும் பார்த்தீங்கன்னா தலையில கை வச்சு யோசிக்கிறா. அப்போ அந்த பில்டிங்ல உள்ள 19th நம்பர் வந்து ஞாபகம் வருது. ஸோ நம்ம காலேஜில் உள்ள 19th பில்டிங் தான் அப்படின்னதும் நம்ம கனவுல பார்த்தா அதே பில்டிங் தான் இவளும் பார்த்துருக்கிறாளா அப்படின்னு சாக்காக. அப்போ ஃப்ரெண்டு தலையில ரத்தம் வர வருது. அதை பார்த்த ஃப்ரெண்டு பயப்பட உடனே ஹீரோயின் வந்து வேகமாக டாக்டருக்கு கால் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு டாக்டர் ரூம்க்கு வெளியில நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருடைய ஃபேஸை காமிக்கல. ஆனால் அவங்ககிட்ட ஒரு பிங்க் கலர்ல பெண்ணு மட்டும் இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ யார் என்னன்றது தெரியல. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹீரோயினுடைய பேரை ரிசப்ஷன்ல கேட்டு அங்க ரூமுக்கு போய் பார்க்குறான். ஆனால் அங்கே 2 பேரையும் காணும். உடனே ஹீரோ இவங்க 2 பேரும் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஹாஸ்பிட்டலில் தேடுறான். அதே சமயத்தில் இந்த பக்கம் ஃப்ரெண்டு பொண்ணுக்கு தலையில ரத்தம் வந்ததுனால அவளுக்கு கெட்டு போட்டு இந்த ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால தான் இப்படி ஆயிருக்கும் அப்படின்னதும் ஆக்சிடென்ட் ஆனால் 2 பேருக்கும் ஒரே கனவு வருமா டாக்டர் அப்படின்னு கேட்டதுமே அதை கேட்ட ஃப்ரெண்டு வந்து ஷாக்காகி ஹீரோயினை பார்க்குற நம்மளுக்கு வந்தது அவளுக்கு வந்திருக்குமோன்ற மாதிரி அந்த டாக்டரும் இதை கேட்டு ஷாக்காகி நீங்கள் என்ன சொல்றீங்கன்றது எனக்கு புரியல, ஆனால் நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் கோமால இருந்தீங்க அதனால இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அவங்க போனதுமே நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு உனக்கு அதே கனவு வந்துச்சா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்டதுமே அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ இங்கே நம்ம ஹீரோ காமிச்சா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில போறான். அப்போ ஒரு டெட் பாடியை 2 நர்ஸ் வந்து முகத்தை மூடி கொண்டு போறாங்க. ஸோ 2 பேரும் என்ன பேசிட்டு போறாங்கன்னா பாவம் அந்த மனுஷன் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் அப்படின்னதும் அப்போ அந்த டெட் பாடியோடைய கை வந்து வெளியில தெரியுது. அந்த கையை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இது அந்த ரவுடியோடைய ஃப்ரெண்டு கை மாதிரி தெரியுதே அப்படின்னு யோசிக்க இப்போ அப்படியே ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ அந்த பில்டிங்குள்ள வரும்போது ரவுடி ஃப்ரெண்டு அந்த ரேடியோ ஆன் பண்ணும்போது அவன் கையில உள்ள இந்த அடியை பார்த்து இருந்திருப்பான். அதனால தான் இப்போ இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இல்லையா, இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை செத்துருக்க மாட்டாங்கன்னு தானே சொன்னாங்க, ஆனால் இவன் செத்துட்டான் அப்படின்னா இது கனவு கிடையாதா அப்படின்னு யோசிக்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த அமுல் பாய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவன் இறந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். ஆனால் வந்து ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னு வருது. அதை கேட்டு அவன் பயந்து போய் ரவுடி கிட்ட டேய் நம்ம ஃப்ரெண்டோடைய ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்னா அவன் இறந்து போயிருப்பானா அப்படின்னா இது கனவு கிடையாதா நிஜமா அப்படின்னு கேட்டு பதற்றப்பட இவன் கோவத்துல டே லூசு பயல அவன் எங்கேயாவது சுத்த போயிருப்பான், அவனை பத்தி அவனுக்கு தெரியும்ல, அது மட்டும் இல்லாம ரியல் வேர்ல்டுல மான்ஸ்டருக்கு எப்படிடா உயிர் வரும் லூசா நீ அப்படின்னு கேட்டதுமே ஆமா ஆமாப்பா நீ சொல்றது கொஞ்சம் கரெக்ட் தான், அவன் பெட்ல இல்லைன்னா எங்கேயாவது போயிருப்பான், ஸோ நான் போய் ஹாஸ்பிட்டல்ல தேடுறேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் அவனுடைய ஃப்ரெண்டு தான் இறந்து போயிட்டான் இல்லையா. உடனே ரவுடி போய் அமுல் பாயை நிறுத்தி கோவமா டேய் உனக்கு எத்தனை தடவை சொல்றது அவன் நல்லா தான் இருப்பான், நீ அவனை நினைச்சு கவலைப்படாத அப்படின்னதும் ஆனால் அமுல் பாய் இது கனவு கிடையாதுன்னு எனக்கு தோணுது, நம்ம பார்த்தது எல்லாமே உண்மை போல அப்படின்னு பயந்துக்கிட்டே சொல்ல. ஸோ ரவுடிக்கு வந்து கோவம் வந்துடுது, நம்ம பார்த்தது உண்மைதான் ஆனால் யாரோ நம்மளை பிராங்க் பண்ணாங்க அவ்வளோதான், அவங்க நம்மளை அந்த ரூம்ல வந்து லாக் பண்ணி வச்சுட்டு அந்த ரூமை விட்டு நம்ம எப்படி தப்பிப்போன்ற மாதிரி ஒரு கேம் வச்சிருக்காங்க. அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம பார்த்த அந்த கேரக்டர்ஸ் வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அந்த மான்ஸ்டரை பார்த்து பயப்படாம கூலா ஹேண்டில் பண்ணாங்கல்ல, அதை வச்சு உனக்கே புரியலையா அவங்க எல்லாரும் ரியல் கிடையாது, இதை நினைச்சு கவலைப்படாம வந்து ரெஸ்டட் அப்படின்னு கூட்டிட்டு போக. அப்ப அமுல் பாய் யாரையும் பார்த்து ஷாக்காகி ரவுடி கையை பிடிச்சு இழுக்கிறான். உடனே இவனுக்கு கோவமா என்னடா ஆச்சு உனக்கு மறுபடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறான். அதை பார்த்து 2 பேரும் இது கனவு இல்லையா அப்படின்னா இது நிஜமா அப்படின்னு ஷாக்காகி நிக்க ஹீரோவும் இவங்க 2 பேரையும் பார்த்துடுறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பில்டிங்ல பார்த்த யாராவது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல தேடிட்டு இருக்கா. அப்போ செஃப் டாக்டர் கிட்ட பேசிட்டு வராங்க. அதை பார்த்து ஹீரோயின் செஃப் கிட்ட பேச ஆனா செஃப் ஹீரோயின் கிட்ட பஸ்ல மீட் பண்ணதை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. ஆனா பில்டிங்ல பார்த்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்லல. ஸோ அதை கேட்ட ஹீரோயின் ஷாக்காகி என்ன வேற எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டதுமே இல்லம்மா உன்னை ஃபர்ஸ்ட் வந்து நான் பஸ்ல பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அப்படி நடந்து போகும்போது அவங்க நல்லா நடந்து போறாங்க. ஸோ அதை பார்த்து ஹீரோயின் யோசிக்கிறாங்க என்னன்னா அந்த பில்டிங்ல மான்ஸ்டர் அட்டாக் பண்ணும்போது கபோர்ட் வந்து இவருடைய காலில் விழுந்து இவருக்கு அடிபட்டிருக்கும் அப்படின்னா அவர் நொண்டி தானே போகணும், இப்போ நல்லா நடந்து போறாங்கன்னா இது கனவா தான் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரவுடி அந்த அமுல் பாயை தனியா மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அப்ப ரவுடி கோவமா ஹீரோவை பார்த்து டேய் நீயும் என்னுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து தானே ஏதோ பிராங்க் பண்ணீங்க, அவன் எங்கடா அப்படின்னு அடிக்கிற மாதிரி கேட்க. ஆனா நம்ம ஹீரோ உன்னுடைய ஃப்ரெண்டை வந்து இழுத்துட்டு போனாங்க டெட் பாடியா அப்படின்னதும் அதை கேட்ட 3 பேரும் அந்த மார்ச்சுரிக்கு வந்து தேட போறாங்க. அப்ப பார்த்து காட்ஸ் வந்து இங்கெல்லாம் வரக்கூடாதுப்பா போங்க அப்படின்னதும் உடனே அமுல் பாய் என்னுடைய ஃப்ரெண்டை காணும் அவன் இங்க இருக்கானான்னு நாங்க தேடி பாக்குறோம் அப்படின்னதும் உன்னுடைய ஃப்ரெண்டை காணும்னா நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கடா இங்கெல்லாம் வரக்கூடாது சரியா அப்படின்னு திட்டி அனுப்பிட. உடனே 3 பேரும் டாக்டர் கிட்ட வந்து கேட்குறாங்க. உடனே டாக்டர் வந்து உங்க ஃப்ரெண்டை டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டான் அப்படின்னு டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்டை காமிக்க அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு நம்பவே முடியல. ஆனால் இந்த ரவுடியும் அமுல் பாயும் அந்த ஃப்ரெண்டை வந்து பார்த்தது இல்லைல்ல அதனால நம்பிடுறாங்க. ஸோ 2 பேரும் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா ஹீரோ நம்மளை நல்லா ஏமாத்துறான், நம்ம ஃப்ரெண்டு நல்லா தான் இருக்கிறான், அப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கனவு தான் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோ இல்லை நீங்கள் பார்த்தது எல்லாமே நிஜம்தான் நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சா நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது அவனுக்கு தெரியும், அதனால அவனை சீக்கிரமாக கண்டுபிடிங்க அப்படின்னதும் அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளுடைய ஃப்ரெண்டை காணோன்னு ஹாஸ்பிட்டலில் தேடுறாங்க. ஆனால் அவள் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறா. உடனே ஹீரோயின் வேகமாக போய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போக உடனே டாக்டர் யாருக்கோ ஃபோனில் இருந்து மெசேஜ் பண்ணுறாங்க.
அந்த 2 பொண்ணுங்கள ஒரு பொண்ணுக்கு தலையில அடிபட்டு அலர்ஜி மாதிரி வந்திருக்குது, அதை நான் சரி பண்ணிட்டேன், இப்போ அந்த பொண்ணு நல்லா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இந்த டாக்டருக்கும் இவங்க கனவுல பார்த்து எல்லாமே தெரியுது போல. ஸோ இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க, இந்த டாக்டரும் இருக்கிறாருன்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ போக போக பார்க்கலாம். அப்படியே கட் பண்ணால் நைட் வந்து இந்த அமுல் பாய் அந்த இறந்து ஃப்ரெண்டை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அவனை காணோம், எங்கே போனான்னு தெரியலையேன்ற மாதிரி. அதை பார்த்து ரவுடி, டேய் அவன் நல்லா தான் இருப்பான், எங்கேயாவது போயிருப்பான் அப்படின்னு சமாதானப்படுத்த, அப்போ நர்ஸ் வந்து மெடிசன் கொடுத்துட்டு போகிறாங்க. உடனே 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த மெடிசனை சாப்பிட, அப்போ ரவுடி வந்து அவன் இறந்த ஃப்ரெண்டோடைய ஃபோன் வந்து அந்த பெட்டு கிட்ட கிடக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இது நம்ம ஃப்ரெண்டு ஃபோனு தானே, அவன் ஃபோன் இல்லாமல் இருக்கவே மாட்டானே அப்படின்னு அந்த ஃபோன் எடுத்து பாக்கெட்டில் போட்டு யோசிக்கிறான். அப்போ அமுல் பாய் அந்த மெடிசனை சாப்பிட்ட உடனே மயங்கிட்டான். அந்த மாதிரி ரவுடியும் மயங்கி விழுந்துட்டான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ யாருக்கிட்டையோ அவனுடைய கனவுல பார்த்ததை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அவனும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பான். அப்புறம் என்ன, அவனும் மயங்கிட்டான். கட் பண்ணால் எல்லாருமே இப்போ அந்த 19th பில்டிங்க்கு வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே ஷாக் ஆகி, அப்படின்னா இது ரியல் கிடையாது, ரியல் தான், ஏன்னா அதே கனவு எப்படி கண்டினியூ ஆகும் அப்படின்னு ரவுடியை பார்த்து கேட்க, உடனே அமுல் பாய் அவனுடைய ஃப்ரெண்டு இறந்த இடத்துக்கு போய் கத்துறான். ஆனால் நம்ம ஹீரோ இங்கே பாரு, உன்னுடைய ஃப்ரெண்டு இறந்துட்டான், நான் ஹாஸ்பிட்டலில் அவனை பார்த்தேன், அப்படின்னா இதில் இறந்து போனால் உண்மைக்குமே இறந்துட்டுறாங்க அப்படின்னதும் அதை கேட்டு அந்த அமுல் பாய், என்னுடைய ஃப்ரெண்டு இறந்துட்டானா, அவன் இனிமேல் வரமாட்டானா அப்படின்னு சொல்லி ஆள ஆரம்பிச்சிட்டேன். உடனே ரவுடி, டேய் லூசு, அவன் போய் சொல்கிறான்டா, அவனை நம்பாத, நம்ம ஃப்ரெண்டு நல்லா தான் இருப்பான் அப்படின்னு சமாதானப்படுத்த, அப்போ 6 பில்லர் வருது, அதுக்கு மேலே 6 ஐடி கார்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஸ்பீக்கர்லேயும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, எல்லாருமே அந்த பில்லர் முன்னாடி போய் நின்னுங்க, ஆளுக்கு ஒரு ஐடி கார்டு எடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே எல்லாருமே வேகமாக போகிறாங்க. அந்த செஃப்பும் இருக்கிறாரு, அவரும் நொண்டி நொண்டி போகிறாரு. அதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகுது. ஏன்னா அவர் ரியலில் வந்து நொண்டல் இல்லையா, ஆனால் இப்போ நொன்றாரு, அப்படின்னா இது கனவு தான் நம்ப வைக்கிறாங்க. உடனே செஃப் வந்து முதல்ல போய் ஒரு ஐடி கார்டை எடுத்துட்டு, எனக்கு 3 வந்திருக்குது அப்படின்னா எண்டுன்னு அர்த்தம், அப்படின்னா இந்த ஐடி கார்டை வச்சு பார்க்கும்போது இதை வச்சு தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால உங்ககிட்ட இருக்கிற கார்டு என்னது அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோ, எனக்கு செங்கன் இருக்குது அப்படின்னா தலைவன் அர்த்தம். உடனே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு, எனக்கு ஜிங்கன் இருக்குது அப்படின்னா பெயிண்டட் ஃபேஸ்னு அர்த்தம். உடனே ஹீரோ வந்து இதை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு சைனா சாங், செங் டர் ஜிங் மோ சூ அப்படின்னு சொல்ல, உடனே ஃப்ரெண்டு ஹீரோயின் கார்டை பார்த்துட்டு இது எம்டியா இருக்குதே, எந்த ஒரு சிம்பிளுமே இல்லையே அப்படின்னதும், உடனே ரவுடி வந்து, அப்படின்னா இவ இறந்து போயிருவா போல அப்படின்னதும், உடனே நம்ம ஹீரோ, அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு ரவுடி கிட்ட கேட்க, ஆனால் ரவுடி தான் உசார் பாட்டியாச்சு, நான்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னதும், இந்த டைம்ல ஸ்பீக்கர்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, இந்த ஹாலில் இருந்து முடிஞ்சா தப்பிச்சுக்கோங்க, கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னதும், அதை கேட்ட எல்லாத்துக்குமே ஒண்ணுமே புரியல, ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்க்ரீன்ல பெரிய பப்பட் ஷேடோ மாதிரி ஒரு லைன் மாதிரி தெரிய, அதை பார்த்து எல்லாருக்கும் அன்னைக்கு வந்த மாதிரி இதுவும் உயிரோட மான்ஸ்டர் மாதிரி வந்துருமோ அப்படின்னு பயந்து போய் நிற்க, அதே மாதிரி அந்த லயனுக்கும் உயிர் வந்து அது ரொம்ப ஆக்ரோஷமா எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்குது. அப்போ ஸ்பீக்கர்ல ஒரு சாங் பாடுது, அதை பார்த்துட்டு லயன் அந்த சாங்ல உள்ள லைன் யாருக்கிட்டயோ இருக்குது அப்படின்னு செக் பண்ண, பார்த்தா அது ரவுடி கிட்ட இருக்குது. உடனே லைன் வந்து ரவுடி அட்டாக் பண்ண ஓட, அதை பார்த்து ரவுடி பயந்து போய் ஓடுறான். என்ன நடக்குதுன்னு புரியாம எல்லாருமே பயந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ரவுடிக்கு புரிஞ்சு போச்சு, அந்த சாங்ல உள்ள லைன் என்கிட்ட இருக்கிறதுனால தான் இன்னும் துரத்துது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த காடை தூக்கி வீசுறான். ஆனா திரும்பவும் பாத்தீங்கன்னா அது ரவுடி கிட்டே வந்துருது. உடனே பயந்து போய் அந்த காடை அமுல் பாய்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற காடை வாங்கிட, உடனே இப்போ அந்த லைன் பாத்தீங்கன்னா அமுல் பாய் அட்டாக் பண்ண ஓடுது. ஸோ அமுல் பாயும் பயந்து போய் ஓட, அதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சு போச்சு, ஸ்பீக்கர்ல வர்ற சாங் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கள தான் இந்த லயன் வந்து அட்டாக் பண்ண பாக்குது, அதனால எல்லாருமே சேஃபா இருங்க அப்படின்னதும், உடனே ரவுடி வந்து பயந்து போய் என் ஃப்ரெண்டை காப்பாத்து அப்படின்னு ஹீரோ கிட்ட கெஞ்ச, அந்த டைம்ல பார்த்து ஸ்பீக்கர்ல ரவுடி கையில இருக்கிற சாங் பாடுது. உடனே லயன் வந்து மறுபடியும் இந்த ரவுடியை துரத்த ஆரம்பிக்க, உடனே ரவுடி ஹீரோ பார்த்து என்னை காப்பாத்துற அப்படின்னு கெஞ்ச, ஓ அப்படியா, அப்படின்னா நீ எப்போதுமே நான் சொல்றது படி கேட்டு ஒரே டீமா இருக்கணும் அப்படின்னதும், அடே இந்த டைம்ல பேசுறதா, சரி நீ சொல்றதெல்லாம் கேட்கறேன் அப்படின்னு பயந்துகிட்டே ப்ராமிஸ் பண்ண. உடனே ஹீரோ ரவுடி கிட்ட இருந்து காடை வாங்கிட்டு இவன் ஓடுறான். உடனே லைன் வந்து நம்ம ஹீரோ துரத்த ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோயின் வந்து எப்படி நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு கதவு கிட்ட போய் அந்த காடை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ லைன் அட்டாக் பண்ண வரதை பார்த்து ஷாக் ஆகி ஹீரோயின் ஹீரோ கிட்ட உன்னுடைய காடை எனக்கு தூக்கி வீசு அப்படின்னதும், அவன் காடை நம்ம ஹீரோயின் கிட்ட தூக்கி வீசுறான். அதே மாதிரி ஹீரோயின் காடை ஹீரோ கிட்ட வீச, உடனே லைன் வந்து ஹீரோயின் கிட்ட இருக்கிற காடு தான் அவளை அட்டாக் பண்ண கோவமா ஓட, ஆனா ஹீரோயின் ஓடாம அமைதியா நிக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஒண்ணுமே புரியாம ஷாக் ஆகுறாங்க, இவன் ஏன் இப்படி நிக்கிறா அப்படின்னு மிரண்டு போய் பார்க்க, அதோட இந்த பார்ட் 2 முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு? போக போக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, இன்னுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ டெய்லி நம்ம ஒரு வீடியோ பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.